ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் ஃபியூச்சர் டுடே. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிஷான் சம்மன் நிதி அதை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து இதுதான். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். நாளை மறுநாள் வங்கி கணக்கில் வருகிறது 2000. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 16 தவணை ஏறிடுச்சு. இப்போ 17வது தவணை வந்து ஏற்ற போகிறாங்க. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு பிரதமர் கிஷான் திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 பணத்தை 3 தவணைகளாக 2000 வீதம் வழங்கி வருகிறது. இதுவரை 16 தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் 17வது தவணை தேதி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன்படி நாளை மறுநாள் ஜூன் 18 விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் 2000 வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. ஆல்ரெடி 16 தவணை வாங்கியிருப்பீங்க. வாங்காதவங்க சில பேர் இருப்பீங்க. ரிஜெக்ட் ஆனது இந்த மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. ரிஜெக்ட் ஆகிருக்கா, ஏன் வரல அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதுங்கிறது எப்படிங்கிறத சொல்லலாம். அது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவர்களுக்கு 2000 கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாடு முழுவதும் தகுதியான விவசாயிகளுக்கு பிஎம் கிஷான் திட்டத்தின் மூலம் மத்திய அரசு ஆண்டுக்கு 6000 வழங்கி வருகிறது. இதன் 17வது தவணை 2000 நாளை மறுநாள் 18 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இகேஒய்சி பூர்த்தி செய்யாதவர்களுக்கு இந்த முறை பணம் கிடைக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஎம் கிஷான் .government.in இணையதளத்தின் மூலமாகவோ அருகில் உள்ள சிஎஸ்சி சென்டர் மூலமாகவோ இகேஒய்சி பூர்த்தி செய்யலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து இகேஒய்சி பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக காசு வரும். இல்லை பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வராது. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து இகேஒய்சி பண்ணியிருக்கா பண்ணலையா, ஏன் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நான் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த வெப்சைட் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே சொன்னது தான் இந்த வெப்சைடு. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் வரும். நீங்கள் மொபைல்லையும் பார்த்துக்கலாம், இல்லை லேப்டாப் சிஸ்டம் எது வச்சுருந்தாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். மொபைலில் பார்க்குறீங்க அப்படின்னா மொபைலில் சைடில் இருக்க அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் மோடு அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விஷுவல் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வில் ரிலீஸ் த 17th இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிஎம் கிஷான் ஸ்கீம் 18th ஜூன் 2024. இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தோம் 2 விதமாக நீங்கள் வந்து இகேஒய்சி பண்ணிக்கலாம். இகேஒய்சி இஸ் மெண்டட்டரி ஃபார் பிஎம் கிஷான் ரெஜிஸ்டர் ஃபார்மர்ஸ். நீங்கள் ஆல்ரெடி பணம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இகேஒய்சி வந்து பண்ணி தான் ஆகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஓடிபி பேஸ்டு இகேஒய்சி அவைலபிள் ஆன் போர்ட்டல். நீங்கள் இந்த போர்ட்டல்லையே வெளியில் எங்கேயுமே போய் பண்ணாமல் இந்த போர்ட்டல்லையே பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரில் நீங்கள் ஃபோன் நம்பர் இணைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இணைச்சிருக்கணும். இணைச்சிருந்தா தான் இதில் ரெஜிஸ்டர் பண்ணி அமௌண்ட் வரும். இல்லைன்னா பணம் வராது. அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் இதுலேயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு தெரியலை, ஆதாரில் ஃபோன் நம்பர் இல்லை அப்படின்னா உங்கள் நியர்பையில் இருக்க சிஎஸ்ஐ சென்டர் இருக்கும். அங்கே போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கை ரேகையை பதிவு பண்ணி உங்கள் இகேஒய்சியை அப்டேட் பண்ணிக்குவாங்க. இதுதான். பட் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா பண்ணலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக டிஎன் ஸ்டார்ட் ஆகும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் போட்டு கேப்சாவை என்ட்ரு பண்ணி இதில் இருக்க கேப்சாவை என்ட்ரு பண்ணி கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் இணைச்சிருக்க ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளே போயிடும். இல்லை உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பரே இது வரைக்கும் தெரியாது, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஈஸியான மெத்தட் தான். ஒன்றும் இல்லை, இதில் இங்கே பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நோன் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். நீங்கள் லேப்டாப் இல்லை சிஸ்டத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷுவலில் வந்துடும். மொபைலில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நார்மல் ஃபார்மேட்டில் தான் வரும். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். நீங்கள் 3 டாட்ஸை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோடுன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விஷுவல் ஆகும். இதை நீங்கள் இதில் நோன் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2 மெத்தட் மூலயமா உங்களுக்கு நம்பரை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்று வந்து மொபைல் நம்பர். நீங்கள் ஆல்ரெடி பிஎம் கிஷானில்
நீங்கள் கொடுத்துருக்க ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஃபோன் நம்பரை கொடுத்து என்டர் பண்ணி போய்க்கலாம். அல்லது ஆதார் நம்பரை வச்சு கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதாரில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பர் தான் இதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். மேபி அது மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. ஆதாரில் கொடுக்காத ஃபோன் நம்பர் ஆதாரில் ஃபோன் நம்பர் இணைக்கல அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அதை கொடுத்துக்குங்க. ஆதாரில் கண்டிப்பாக இணைச்சிருப்பீங்க. இணைச்சிருந்தீங்கன்னா அந்த நம்பர் கொடுங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஆதார் நம்பரையே கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்கே என்டர் பண்ணிட்டு கெட் மொபைல் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. நீங்கள் ஆதாரில் இணைச்சிருக்க ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஷோவாகும். அந்த நம்பரை ஒரு சீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி அந்த மெத்தட் வச்சு போங்க. இல்லை மொபைலில் வச்சு போனாலுமே ரெண்டுக்குமே நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணி தான் ஆகணும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி என்டர் பண்ணிட்டு உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணி கெட் ஓடிபின்னு கொடுத்து உள்ளே போங்க. நீங்கள் ஆதார் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இதுலேயே உங்கள் டீட்டெயில் எல்லாமே வந்துடும். உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்கள் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணீங்க, ஃபஸ்ட்டு எப்போ ரிஜிஸ்டர் பண்ணீங்க, ஃபார்மரோட நேம், அதில் இணைச்சிருக்க ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் வந்து இதுலேயே இருக்குது. இதில் வந்து என்னென்ன இல்லை அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வராதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 இதுலேயும் க்ரீன் டிக் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா லேண்ட் சீடிங், உங்கள் நிலத்தோட டேட்டா வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இதில் இந்த மாதிரி எஸ்ன்னு வரும். இல்லை நீங்கள் வந்து நிலம் விற்றுருப்பீங்க, இல்லை வந்து ஏதாச்சும் அப்டேட் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நோ அப்படிங்கிறது ஆப்ஷன் வரும். அப்படி வந்தாலும் உங்களுக்கு பணம் வராது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இகேஒய்சி ஸ்டேட்டஸ், இந்த இதில் எஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இகேஒய்சி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இந்த இடத்துலையும் நோன்னு வந்துருச்சுன்னா இகேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி ஆதார் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்டிங் ஸ்டேட்டஸ், ஆதாரில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ரீன் டிக் வரும். இல்லை அப்படின்னாலும் இங்கேயும் நோன்னு வரும். இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் நோன்னு வந்துட்டாலுமே உங்களால் இந்த அமௌண்ட்டு வந்து வராது. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 16th இன்ஸ்டால்மெண்ட் வந்து கடைசி பேமெண்ட் வந்திருக்கு. இப்போ வந்தால் 17th பேமெண்ட் வந்து வரும். அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் மற்ற டீட்டெயில் எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டில் கடைசி அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. இதுதான் அப்டேட். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ்ஸிங் இருந்தது அப்படின்னா லேண்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் இகேஒய்சி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், நீங்களே பண்ணிக்கலாம், வெளியில் போய் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி லேண்ட் இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, நோன்று வந்து வருது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நியரஸ்ட்டில் இருக்க உங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருக்கும், அங்கே போய் உங்களோட அந்த பட்டா, ரீசன்ட் பட்டா அந்த மாற்றினது, சேஞ்ச் பண்ணது, அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குல்ல அதெல்லாம் நோட் பண்ணிட்டு நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததுலேருந்து அமௌண்ட் ஏற ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.